யூத அரசரான சாலமோன் ஓஃபிர் என்ற இடத்திலிருந்து தூய தங்கம், நவரத்தினங்கள், யானை தந்தம், பருத்தி, சந்தனக்கட்டை, விலையுயர்ந்த முத்துக்கள் போன்ற பொருட்களை இறக்குமதி செஞ்சதாகவும் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மன்னர் சாலமோனுடைய கப்பல்கள் செங்கடலிலிருந்து ஓஃபிர் என்ற இடத்துக்கு வந்து இந்த பொருட்களை வாங்கி சென்றதாகவும் பைபிள்ல எழுதப்பட்டிருக்கு. இதை தாண்டி இஸ்ரேல்ல கிடைச்ச கிமு 8ஆம் நூற்றாண்டுகளை சேர்ந்த பானை ஓடுகள்ல ஓஃபிருடைய தங்கம்னு எழுதப்பட்டிருந்ததை வச்சு ஓஃபிர் என்ற இடம் உண்மையானதுதான்னும் அங்க தூய தங்கம் கிடைச்சிருக்குன்றதையும் ஆராய்ச்சியாளர்கள் உறுதிப்படுத்தினாங்க. ஆனா ஓஃபிர் என்ற அந்த இடம் எங்க இருக்குன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அந்த இடத்தை பத்தி கிடைச்சிருக்க ஒரே ஒரு க்ளூ அது ஒரு தீபகற்பத்துல இருக்குன்றதுதான். நிறைய அறிஞர்கள் ஓஃபிர் அரேபியாவா இருக்கலாம்னு நினைச்சாங்க. ஆனா அங்க சந்தனக்கட்டை, முத்து கிடைக்கிறது ரொம்ப அரிது. அந்த சமயம் கிரேக்கர்கள் அவங்களோட வணிக தொடர்புல இருந்த நாடுகளுடைய மேப்பை உருவாக்குறாங்க. அதுல இந்தியாவுடைய தெற்கு திசையில இருக்கிற ஒரு இடத்த கிரேக்கர்கள் தங்க தீபகற்பம்னு பெயரிடுறாங்க. இதை வச்சு ஜோசபஸ்ன்ற யூத வரலாற்று ஆய்வாளர் ஓஃபிர் என்ற இடம் இந்தியால இருக்கிற இந்த தங்க தீபகற்பத்துல தான் இருக்குன்னு உறுதிப்படுத்துறாரு. இதை தொடர்ந்து இங்கிலாந்தை சேர்ந்த சர் வில்லியம்ஸ் பைபிளுக்கு டிக்ஷனரி வெளியிடுறாரு. அதுல அகில், தோகை, கூகை போன்ற எபிரேய வார்த்தைகள் தமிழிலிருந்து வந்தது கண்டுபிடிக்கப்படுது. என்னதான் ஓஃபிர் என்ற இடம் ஆய்வுக்கு உட்பட்டதனாலும் தமிழர்களுடைய செழிப்பான வணிகத்தின் மூலமாகவும் யூத நாணயங்கள் தமிழகத்துல கண்டெடுக்கப்பட்டதன் மூலமாகவும் கிரேக்கர்கள் தமிழகத்தை தங்க தீபகற்பம்னு பெயரிட்டிருக்கதன் மூலமாகவும் மன்னர் சாலமோன் சொல்லியிருக்கிற வளம் நிறைந்த ஓஃபிர் தமிழகத்துடைய உவரியாதான் இருக்கணும்னு பெரும்பாலான அறிஞர்களால ஏற்றுக்கொள்ளப்படுது.